மக்களுக்கு ஒரு எக்ஸைட்டிங்கான நியூஸோட வந்திருக்கேன். நாளைக்கு சேப்பாக்கம் மைதானத்துல டெஸ்ட் போட்டி ரொம்ப நாளைக்கு அப்புறமா நடக்க போகுது. வங்கதேசத்துக்கு எதிராக இந்திய அணி களமிறங்குது. இவங்களோட இணைஞ்சிருக்கிறாங்க செய்தியாளர் சுகன்யா. உங்களோட பேசலாம். சுகன்யா, ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணியில யாரெல்லாம் இடம்பெற்றிருக்கிறாங்க? போட்டி எத்தனை மணிக்கு தொடங்குகிறது? விரிவான விவரம் என்ன? கார்த்திகா, இந்தியா மற்றும் வங்கதேச அணிகளுக்கு இடையில நீங்க குறிப்பிட்ட மாதிரி ரொம்ப நாளைக்கு பிறகு முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நாளைக்கு இதே சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்துல தான் நடக்குது. இந்த எம்ஏ சிதம்பரம் மைதானத்துல தான் நடக்க போகுது. இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறது இந்த விளையாட்டு வீரர்கள் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எம்ஜே கோபாலன் கேட் அப்படிங்கிறது. இந்த இடத்துல தான் இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் கடந்த 5 நாட்களாகவும் வங்கதேச கிரிக்கெட் வீரர்கள் கடந்த 2 நாட்களாகவும் பயிற்சி மேற்கொண்டு வராங்க. ரொம்ப தீவிரமா பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க. கௌதம் கம்பீர் இந்திய அணியுடைய பயிற்சியாளரா நியமனம் செய்யப்பட்ட பிறகு நடக்கக்கூடிய முதல் டெஸ்ட் போட்டி இது அப்படிங்கிறதுனால அவர் தலைமையில தான் விளையாடுவாங்க இந்த டீம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதே போல இலங்கையில ஒரு நாள் தொடர்ல இந்திய அணி தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அதற்கு பிறகு ஒரு மாசம் அவங்க ரெஸ்ட்ல இருந்ததுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய போட்டி இந்தியாவின் ஹோம் சீசன் இந்த போட்டியில இருந்து தொடங்குது அப்படிங்கறதுனாலயும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில இருக்கு. அதே போல விபத்துல ஏற்பட்ட காயம் காரணமா அணியில விளையாடாம இருந்த ரிஷப் இந்த போட்டியின் மூலமா தான் மறுபடியும் டெஸ்ட் போட்டிக்கு திரும்பி இருக்கிறாரு. சோ பல விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறதுனால கிரிக்கெட் ரசிகர்கள் இந்த போட்டியை ரொம்ப உற்சாகத்தோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த டெஸ்ட் போட்டிக்கு மொத்தமா 5 நாளுக்குமான டிக்கெட் யூசுவலா மொத்தமாவே விற்பனை பண்ணிடுவாங்க. ஆனா இந்த முறை ஒவ்வொரு நாளைக்கும் தனித்தனியாக டிக்கெட் விற்கிறாங்க. அது காலையில இருந்தே அந்த டிக்கெட் விற்பனை தொடங்கி ஈவினிங்ல தான் போட்டி நடக்க இருக்கு. நேரடியாக ஒரு புறமும் ஆன்லைன்ல மறுபுறமும் என்று 2 விதமாகவும் டிக்கெட் விற்பனை செய்ய போறாங்க அப்படிங்கிறது கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. யூசுவலா ஒன்னு நேர்ல சில பேருக்கு கிடைக்கும், ஆன்லைன்ல சில பேருக்கு கிடைக்காது அப்படிங்கிற பிரச்சனைகள் இல்லாமல் தவிர்ப்பதற்காக 2 முறைகளிலுமே டிக்கெட், அதே போல ஒவ்வொரு மேட்சுக்கும் தனித்தனியான டிக்கெட் அப்படிங்கறதுனால ரசிகர்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காங்க. அதே போல கட்டணம் சொல்லணும், அவங்க அவங்களால நேரடியாகவும் ஆன்லைன்லயும் வாங்க முடிஞ்சிருச்சு அப்படின்னா மினிமம் கட்டணம் 200 ரூபாயில இருந்து மேக்சிமம் 1000 ரூபாய் வரைக்கும் கட்டணம் செலுத்தி ரசிகர்கள் இந்த போட்டியை பார்க்கலாம். கார்த்திகா, இது ரசிகர்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் அளிக்கக்கூடிய செய்தியாக இருக்கு. சுகன்யா, நிறைய விஷயங்களை சொன்னீங்க. இந்த போட்டி அப்படிங்கிறது ரொம்ப நாளைக்கு அப்புறம் சென்னையில நடக்கிறதுனால ரசிகர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு, அதுக்கான டிக்கெட் விற்பனை எப்படி இருக்கும்னு யூகிக்கப்படுது? நிச்சயமாக ஒவ்வொரு முறையும் சென்னை சேப்பாக்கம் மைதானத்துல டிக்கெட் விற்பனை நடவாது. எந்த மேட்சுக்கா இருந்தாலும் சரி, சிஎஸ்கே மேட்சுக்கா இருந்தாலும் சரி, ஒன் டே மேட்சுக்கா இருந்தாலும் சரி, மற்ற எந்த போட்டிகளாக இருந்தாலும் சென்னையை பொறுத்த வரைக்கும் ரசிகர்கள் சென்னை சரௌண்டிங்ஸ்ல மட்டும் கிடையாது, சென்னையை சுற்றி இருக்கிற பக்கத்து மாவட்டங்கள் மட்டும் இல்ல, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, ஈரோடு அப்படின்னு தமிழ்நாட்டுடைய பல்வேறு பகுதிகளில இருந்தும் வருவாங்க. அது மட்டும் கிடையாது, வெளி மாநில ரசிகர்களுமே அதிகமா இருப்பாங்க. பெங்களூர்ல இருந்து டிக்கெட் போட்டு வருவாங்க. நான் கடந்த முறையெல்லாம் பார்த்திருக்கேன். சிஎஸ்கே மேட்ச் நடந்தப்போ யூஎஸ்ல இருந்து, யூகேல இருந்து, கனடால இருந்து, இங்கிருந்து அங்க போய் வாழக்கூடிய ரசிகர்கள் அப்படின்னு இந்த மேட்சுக்காக 2 மாதங்கள் 3 மாதங்களுக்கு முன்பாகவே அவங்க வேலைக்கு லீவ் போட்டுட்டு டிக்கெட் புக் பண்ணி வச்சிருந்து ரொம்ப சின்சியரா அந்த மேட்சை பார்த்தாகணும் எப்படியாவது அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரெஸ்டோட வருவாங்க. அதே போலதான் இந்த முறையும் இது டெஸ்ட் போட்டி அப்படின்னாலும் ரசிகர்கள் மத்தியில் இருக்கிற உற்சாகம் அப்படிங்கிறது எப்பவுமே குறையறது இல்ல அப்படிங்கிறது தான் நம்ம ஒவ்வொரு இந்த சேப்பாக்ல நடக்கக்கூடிய ஒவ்வொரு மேட்சின் போதும் நம்ம பார்க்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. கார்த்திகா, இந்த முறையும் அதே போல வெளிநாடுகளிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் பக்கத்து மாநிலங்கள்ல இருந்தும் அதே போல தமிழ்நாட்டுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஏராளமான ரசிகர்கள் இங்கு கூடுவார்கள் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. கார்த்திகா, நிச்சயமா சுகன்யா, அடுத்து இந்த போட்டி நடக்கக்கூடிய 5 நாட்களுமே சேப்பாக்கம் மைதானம் களை கட்ட போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுகன்யா.